அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இதுவரை தமிழகத்தில் ஆண்ட தமிழக முதல்வர் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழகத்தில் முதலாக ஆண்ட முதல்வர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி. அவருக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமராஜர். அவருக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்மாச்சலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாதுரை. அப்புறம் கலைஞர் மு கருணாநிதி. அதுக்கப்புறம் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கே ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆண்டார். அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டார். அதன் பின்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய முதலமைச்சர், நேற்று வரை முதலமைச்சர். இன்று வந்து பார்த்திங்கன்னா திரு ஆக்டர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆளப்போகிறார். ஓகே, இதுதான் வந்து தமிழ்நாட்டில் முதலாக முதல்வராக இருந்து ராஜாஜி வரை தற்போது முதலமைச்சராக பதவியேற்குள்ள ஆக்டர் விஜய் தற்போதைய முதலமைச்சர். நம்ம இந்த நேரத்தில் ஒன்று பதிவு பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக ஆக்டர் விஜய் அவர்கள் பதவியேற்றுள்ளார். பதவியேற்கும் நிகழ்ச்சியில் சில விஷயங்கள் நடந்தேறியுள்ளது. ஸோ முன்னாடி நம்ம முதலமைச்சர் எதனா விழாக்கள் பங்கேற்றுனாங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தாழ்வாழ்த்து தான் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஆக்டர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது முதலாக வந்து வந்தே மாதரம் அந்த பாடல் தான் ஒலித்தது. அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆர்எஸ்எஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த வந்தே மாதரம் பாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தாழ்வாழ்த்து பாடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்பயும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனகணமன ரெண்டாவதாக பாடினாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் தமிழ் தாழ்வாழ்த்து பாடினாங்க. ஸோ எப்போதுமே தமிழக அரசை பொறுத்தவரை இதுமாரி ஒன்று நடந்ததில்லை. ஃபஸ்ட்டு எப்போயுமே தமிழ் தாழ்வாழ்த்து தான் போடுவாங்க. ஆனால் முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களின் நிகழ்ச்சியில் இது மாதிரி நடந்தேறியுள்ளது. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவிடவும். நன்றி.